ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த வக்ர கிரகங்களினுடைய தன்மைகள் காலகட்டத்தில் ஒரு நிறைய மாற்றங்கள் தான் வரும். ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடத்துல இருந்த அந்த குரு பகவான் 3ஆம் இடத்திற்கு நகர்ந்து அங்கே உச்சம் பெற்று அங்கே வக்ரத்தன்மை அடைகிறார். அந்த வக்ரத்தன்மை அடையும் போது இந்த ரிஷப ராசி அன்பர்கள் நிறைய ஒரு குடும்பம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் நிறைய நன்மைகளை பெறுவதற்குண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கும். ரிஷப ராசி அன்பர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆடம்பர வாழ்க்கையை அனுபவிக்க ஆசைப்படுவார்கள். நிறைய ஆசைகள் இருக்கும். ஆனா கை கேட்டுறது வாய் கேட்டாத ஒரு கதையாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அந்த ஒரு இடத்துல நம்ம ஒரு விஷயங்கள் அனுபவிக்கிறதுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வந்து அந்த ஆசையே இவர்களை விட்டு போகக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு தடைகளையும் தாமதங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. ஆனா இவர்களினுடைய பேச்சுல ஒரு மிகப்பெரிய ஒரு வசீகரத்தன்மை அப்படின்றது இருக்கும். இதனால நிறைய பேர்கள் கிட்ட இவர்கள் ஒரு ஏமாற்றப்படுபவர்களாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இவர்களினுடைய 11ஆம் இடத்துல அந்த சனி வக்ரத்தன்மையோடு இருந்து அந்த குருவினுடைய பார்வையையும் பார்க்கறதுனால கண்டிப்பாக தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு உற்பத்தி சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு அதிகப்படியான உற்பத்தியின் அளவு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வக்ரமாக இருக்கும்போது அதிகப்படியான அங்க உழைப்பை போட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனா அந்த உழைப்புக்கு தகுந்த வருமானம் அப்படின்றது கண்டிப்பாக இல்லை இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு. நான் ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் மேடம், ஆனா எனக்கு ஆர்டர்ஸ் வரணும், ஆர்டர்ஸ் வந்து அதை நான் நல்ல முறையில் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன ஆசைகள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கு. அதை தான் இந்த குரு பகவான் வக்ரத்தன்மையோடு இருந்து அந்த சனியோடு சேர்ந்து மிகப்பெரிய ஒரு ஆர்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணம். இந்த நவம்பர் மாதம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியான வர்த்தக அளவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்போ ரீட்டைல் பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்றவங்களுக்கு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ஒரு ஷாப்பே வச்சிருக்கிறீங்க, ஒரு மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ஷாப்போ இல்ல ஒரு ஜுவல்ஸ் சம்பந்தப்பட்ட ஷாப்போ இல்ல ஒரு டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட ஒரு ரீட்டைல் பிஸ்னஸ் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அதனுடைய லாப அளவு அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக உயரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த நவம்பர் மாதத்துல இருந்து உங்களுக்கு அந்த லாபத்தின் அளவாகப்பட்டது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த புதன் பகவானும் உங்களுடைய 7ஆம் இடத்துல வக்ரத்தன்மை அடையிறதுனால அந்த லாப அளவு வருமானமாக மாறி உங்களுடைய சேமிப்பாக மாறுவதற்குண்டான ஒரு அமைப்பை இந்த வக்ர கிரகங்கள் இந்த நவம்பர் மாதத்திலிருந்து இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. அடுத்து கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் இருக்கிறவங்க, ஓன் பிஸ்னஸா சில இன்ஸ்டிடியூஷன் கன்சல்டன்சி சர்வீசஸ் இந்த மாதிரியான சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸ்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய வளர்ச்சியாகப்பட்டது ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சி, ஒரு நல்ல நேரத்துல ஒரு நல்ல ஆஃபர் கிடைச்சு அதன் மூலமாக நீங்க நல்ல ஒரு வளர்ச்சி அடைவதற்குண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கும். அது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கலாம், இல்ல உங்களுடைய உறவினர்கள் சர்க்கிளாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். அவங்க மூலமாக வரக்கூடிய அந்த ரெஃபரன்ஸ் மூலமாக வரக்கூடிய அந்த பிசினஸ்னால உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்புகள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மாதிரியாக கமிஷன் கான்ட்ராக்ட் சர்வீஸ் ஓரியன்ட்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிக அதிகமான ஒரு தொழில் வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு, வேலை செய்யறவங்க பார்த்தீங்கன்னா ரிஷபராசி என்பர்கள் எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்புகளுமே கிடையாது. நம்மளுடைய கடமையை மட்டும் நம்ம செய்யணும், எதிர்பார்ப்புகள் எதுவுமே வச்சுக்காம இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். எந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய வேலையில ரொம்ப பொறுமையாக இருந்தீங்களோ, சில பேருக்கெல்லாம் ரிஷபராசி என்பர்களுக்கு ஒரு 6 வருஷம் 7 வருஷம் ஒரே கம்பெனியிலேயே இருந்து அதற்குண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையே அப்படின்ற ஒரு மன நெருடல்கள் கண்டிப்பாக
இருந்திருக்கும். ஆனாலும் அந்த இடத்துல அதை பெரிய அளவுக்கு வெளிக்காட்டாமல் உங்களுடைய வர்க்கை மட்டும் செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் உங்களுடைய வேலையை செய்ததுனால இந்த நவம்பர் மாதம் கிடைக்கக்கூடிய அந்த அங்கீகாரமாகப்பட்டது மிக பெரிய அளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு 3ஆம் இடத்துல அந்த குரு பகவான் வக்ரத்தன்மை இருக்கிறதுனால நீங்க செய்ய வேண்டிய சில முயற்சிகள்ல நல்ல ஒரு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அரசாங்க துறையில இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ரமோஷன்ஸ் கைவிட்டு போனாலும் மீண்டும் ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு மதிப்பு மரியாதை உங்களுடைய வேலையிடத்துல இல்லைனாலும் ஒரு தகுந்த ஒரு அமைப்பு அப்படின்றது உங்களுக்கு தகுந்த மாதிரியான சில துறைகள் உங்களுக்கு மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. வரன்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல திருமண உறவுகள் அடுத்து குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் விவாகரத்து வரைக்கும் போன சில வழக்குகள் கூட இந்த காலகட்டம் நிலுவையில இருந்து ஒரு மனமாற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயம் இந்த குரு வக்ரமாக இருந்து அந்த புதனையும் சனியையும் பார்க்கறதுனால இந்த காலகட்டம் உங்களுடைய குழந்தைகள் பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் ஒரு நெருடலான விஷயங்களும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏன்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல அந்த கேது பகவான் இருக்கிறாரு. 5ஆம் வீட்டு அதிபதியே வக்ரத்தன்மையோட இருக்கிறதுனால அந்த புத்திர பாக்கியத்துக்கு உண்டான சில மருத்துவ செலவுகளை நீங்க இந்த காலகட்டம் கண்டிப்பாக செஞ்சுதான் ஆகணும். அது செஞ்சாதான் அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சி அப்படின்றது கண்டிப்பாக இந்த காலகட்டம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கும். இந்த ரிஷபராசி என்பர்கள் இவர்களுடைய வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய வேலையில மிகவும் பொறுப்போடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம். இதனால் வரைக்கும் பெரிய அளவுக்கு அந்த வேலையில ஒரு சுறுசுறுப்போடையும் ஒரு நிதானத்தோடையும் நடந்து கொள்ளாத இந்த ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்திலிருந்து ஒரு கவனத்தோடையும் ஒரு பொறுப்போடையும் நடக்கக்கூடிய ஒரு சில செயல்பாடுகள்னால கண்டிப்பாக இந்த நவம்பர் மாதத்துல இருந்து வேலை சம்பந்தப்பட்ட ஒரு முன்னேற்றங்களும் வேலை சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகளும் இருக்கும். வெளியூர் வெளிநாட்டுல நீங்க சொந்தமாக சில தொழில்களை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமும் இருக்க போது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு. ஏன்னா 10ஆம் இடத்துல ராகுவும் வக்கரமாக இருக்கிறார். அந்த ராகுவும் வக்கரமாக இருக்கிறதுனால அந்த 4ஆம் இடத்துல கேதுவும் வக்கரமாக இருக்கிறதுனால தொழில் சம்பந்தப்பட்ட சில முயற்சிகளுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இப்ப நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே அந்த வக்ர கிரகங்களின் தன்மையை வைத்து இந்த நவம்பர் மாதத்துல கிடைக்கக்கூடிய சில பலன்களை சொல்லியிருக்கிறோம். இது உங்களுடைய தசாபுத்தியின் அடிப்படையில் நிறைய ஜாதகர்களுக்கு சுய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா 3 கிரகங்கள் வக்ரமாக இருக்கும். 4 கிரகங்களுக்கு மேல ஒரு வக்ரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகலாம் இருக்கும். அந்த மாதிரியாக உங்களுடைய ஜாதகம் இருக்கு அப்படின்னா இந்த மாதத்துல எனக்கு எப்படி இருக்கும், இந்த தசாபுத்தியில எனக்கு எந்த மாதிரியான ஒரு வளர்ச்சிகள் இருக்கும், உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டுக்கலாம். இது உங்களுடைய கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு உண்டான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.